உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் 12 மாதங்களும் திருவிழா நடைபெறும் சிறப்பு மிக்க திருக்கோவிலாகும். இக்கோவிலில் உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா ஞாயிற்றுக்கிழமையன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடக்கும் சித்திரை திருவிழாவின் முதல் நாளன்று சுவாமி சன்னதி முன் உள்ள கொடிமண்டபம் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு புனித நீர் அடங்கிய குடங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. கொடிமரத்திற்கு சிவாச்சாரியார்கள் சிறப்பு பூஜைகள் செய்த பின்னர் மிதுன லக்கணத்தில் கொடியேற்றப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட கொடிமரத்திற்கு தர்ப்பை புற்கள், பட்டு துணி, வண்ண மலர்களாலும் அலங்காரம் செய்திருந்தனர். முன்னதாக கொடியேற்றப்படும் இடத்திற்கு மீனாட்சி அம்மன், சொக்கநாதர் பிரியாவிடையுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள கொடியேற்றம் சிறப்பாக நடந்தது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேசர் திருக்கோயிலுடைய சித்திரை பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. கொடியேற்ற நிகழ்ச்சியை காண மதுரையை சுற்றி உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் மீனாட்சி சொக்கநாதரை வழிபட்டனர். ரொம்ப விசேஷமா இருக்கு. குடும்பத்தோட வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமான வருஷமா அமையும்னு நம்புறோம். மீனாட்சி திருக்கல் இந்த கொடியேற்றம் காண வந்தோம். ரொம்ப சிறப்பா இருந்தது. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி பட்டாபிஷேகம் ஏப்ரல் 21ஆம் தேதியும், மீனாட்சி திருக்கல்யாணம் ஏப்ரல் 23ஆம் தேதியும், தேரோட்டம் மற்றும் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் ஆகியவை முறையே ஏப்ரல் 24ஆம் தேதியும் 25ஆம் தேதியும் நடக்கிறது. இவை மட்டுமின்றி தசாவதாரம், பூப்பள்ளக்கு என்று தொடரும் திருவிழாக்களால் மதுரை மாவட்டம் களை கட்டியுள்ளது.